கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 49 அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் நம்மை வேண்டாம் என்று சில நேரங்களில் தூக்கி வீசி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் கர்த்தராகிய நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். சில மனிதர்கள் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. அவர்களுடைய தேவைகள் கூட நம்மளை வச்சு செய்வாங்க. அதே சமயம் நமக்கு தேவைகள் வரும்போது, நாம் உதவி கேட்கும்போது நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்வதை விட கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வோமா? நாம் சில தேவைகள் நமக்கு நிறைவேறாவிட்டால் அல்லது உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று கூட நாம் கூறுவதுண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல கூட மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் போகின்ற பாதை கூட தெரியாமல் நடந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் கூட நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை பெற்ற தாய் தந்தை உற்றார் உறவினர் நண்பர்கள் யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக கோடி நன்றியப்பா. கர்த்தாவே, சிறு வயது முதல் ஆட்டி தேற்றி அரவணைத்து பாதுகாத்தீரே, நன்றி. என்னை பெற்றவர்கள் மறந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து பாதுகாத்தீரே, நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை தகப்பன் நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.